வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நீங்கள் பிஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. சம் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தி ஜெனட்டிக்ஸில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ண வரவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ த ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் இஸ் கால்ட் இஸ் டேஸ் அப்படிங்கிறாங்க. ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் இஸ் கால்டுனா ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து என்ன பாருங்கள், ஜீனோடைப்ஸ். ஓகேங்களா? ஜீனோடைப் தான் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துங்க. The observable characters நம்ம பார்க்குற கேரக்டர்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ ஆர்கனிசம்ஸ் இஸ் கால்டு பீனோடைப்ஸ். அப்போ ஜீனோடைப்ஸ்னால் வந்து அனாட்டமிக்கலாக பார்க்குறது, அதுக்கப்புறம் பீனோடைப்ஸுங்கிறது எக்ஸ்டர்னலாக பார்க்குறது. பீனோடைப்புங்கிறது நம்ம கண்ணால் பார்க்குறப்பல டாலாக ஷார்ட்டானு, ஸோ அது வந்து பீனோடைப்ஸுங்கிறாங்க. ஜீனோடைப்புங்கிறது அனாட்டமிக்கலாக பார்க்குறது தான் ஜீனோடைப்ஸ். அதை ஆன்சருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஜான் கிரிகர் மெண்டல்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள், நேம் த மெண்டல்ஸ் பப்ளிஷ்டு ஒர்க். என்ன பண்ணார்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் பிளான்ட்ஸ் ஹைப்ரிட்ஸ், அதை பற்றி தான் எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நேம் த பப்ளிகேஷன் ஆஃப் மெண்டல் ரிசர்ச் ஒர்க், த ப்ராசஸ் ஆஃப் த ப்ரூன் சொசைட்டி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. நேம் த பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெண்டல் ரிசர்ச் ஒர்க். ஓகேங்களா? அங்கே மெண்டல் பப்ளிஷ்டு ஒர்க்குங்கிற பாருங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு. இங்கே நேம் த பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெண்டல் ரிசர்ச் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா த ப்ராசஸிங்ஸ் ஆஃப் த ப்ரூன் சொசைட்டி ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? வாட் இஸ் த இயர் ஆஃப் பப்ளிஷ்டு ஒர்க் மெண்டல் ரிசர்ச் பேப்பர்னா 1866 வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காரு ஒரு பேப்பர். ஓகேங்களா? ஹூ இஸ் கிரிகர் மெண்டல்ஸ் அப்படின்னா த மெண்டல் வாஸ் த சென்ட்ரல் யூரோப்பியன் மங்க், ஒரு சன்னியாசி, அவர் ஒரு துறவி. வாட் இஸ் அல்லீல்ஸ்னா ஜீன்ஸ் தான் அல்லீல்ஸுங்கிறாங்க. அதாவது இட் இஸ் அனதர் வேர்ட் ஃபார் த ஜீன்ஸ். ஓகே, த இண்டிவிஜுவல் ஷோ எ ரேஞ்ச் ஆஃப் ட்ரைட் வித் ஸ்மால் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்னென்ன பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வேரியேஷன் தான் ஆன்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? வென் எ இண்டிவிஜுவல் ஷோ டூ ஆர் ஃபியூ ட்ரைட் வித் லார்ஜ் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தம், this types of variations is called discontinuous variations. Question கேட்பாங்க டீச்சர்ஸ். ஹியூமன் ஹைட் இஸ் a good example of the dash variations அப்படின்னா கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ். ஓகேங்களா? ஒரு குட் எக்ஸாம்பிள் பார்த்தா அதுவும் கண்டினியூஸ் வேரியேஷன்ஸுக்கு எக்ஸாம்பிள்ங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மென்ஷன் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ். அப்போ 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் சொல்லும்போது ஹியூமனோட ஹைட்டு, ஹியூமனோட ஸ்கின் அண்ட் கலர். ஓகேங்களா? மென்ஷன் எனி 2 எக்ஸாம்பிள் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் நாளைக்கு கொடுப்பாங்க 4 ஆப்ஷன். ஸ்டைல் லென்த் ஆஃப் பிரைமுலா, ஹைட் ஆஃப் த கார்டன் பி. ஓகே, எ ட்ரைட் தட் மாஸ்க் த எக்ஸ்பிரஷன்ஸ் டு அனதர் ட்ரைட். மாஸ்க்னு மறைக்கிறது. வென் போத் வேர்சஸ் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் பிரசன்ட் த இண்டிவிஜுவல்ஸ் இஸ் கால்டு டேஸ் அப்படின்னாங்க. அப்போ அது என்ன சொல்கிறாங்க, டாமினன்ட். ஒரு ஜீன் வந்து இன்னொரு ஜீன் மறைக்கணும்னா மறைக்கிற ஜீன்ஸ்க்கு பேர் டாமினன்ட், மறைக்கப்பட்ட ஜீன்ஸ்க்கு வந்து ரிசர்சிவ். ஓகேங்களா? வாட் இஸ் F1 அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க பாருங்களேன். F1 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ஃபீலியல் ஜென்ரேஷன்ஸ், ஃபஸ்ட்டு ஃபீலியல் ஜென்ரேஷன்ஸ் கிராஸ் ஆஃப்ஸ்பிரிங் த பேரண்ட் ஜென்ரேஷன்ஸ். ஓகேங்களா? அப்போ த லெட்டர் P denoted the genetics is the parental gene generations in a cross. அதுதான் Pங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுறாங்க. A variations in the inheritance characters is a trait. வேரியேஷனாகவே நம்மளுக்கு கேரக்டர்ஸ் தான். இங்கே ட்ரைட்டோட மீனிங்கே கேரக்டர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. One pair genes can completely mask the expressions of another pair of the genes. ஒரு ஜீன் வந்து மற்றொரு ஜீனை மறைச்சிச்சுன்னா அது பேர் என்ன கேட்குறாங்க, எபிஸ்டாசிஸ். ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் ஸ்குவாஷில் வந்து நடக்குது. கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதோட ரேஷியோ வந்து 2:3:1 வரும். ஓகேங்களா? ஹூ டிஸ்கவர்டு த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னா காரன்ஸ். ஓகேங்களா? அப்போ இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்போது கார் போகாதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காரன்ஸ் வந்து நோட் பண்ணி முக்கியமான கொஸ்டின்ஸ். Cross between F1 offspring with the other 2 parents hybrid are known as it as back cross. அப்போ கிராஸஸ் பண்ணுறோம், கலப்பு பண்ணுறோம். F1 ஆஃப்ஸ்பிரிங்கோட 2 parent, அதாவது எய்தர் ஆஃப் த 2 parent hybrids are known as a back cross அப்படிங்கிறாங்க. அடுத்து diploid organisms that have 2 different alleles at a specific genes locus are said to be என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஹெட்ரோசைகஸ். இப்போ 2 டிஃப்ரெண்ட் அலையில் வந்துச்சுலாம் என்னது ஹெட்ரோசைகஸ்ங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்களே. கேபிட்டல் டி ரஃப் டேஸ், இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ். அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே மாதிரி இருக்கா, 2 அல்லீல்ஸும் ஒரே மாதிரி இருக்குங்களா? ஸோ அதனால் என்ன சொல்லணும்னா
ஹோமோசைகோஸ் டாமினன்ட் வெரைட்டி. கேபிட்டல் லெட்டர் வந்து நீங்கள் டாமினன்ட்னு போடணும், அதாவது ஓங்கு பண்புடையவை கேபிட்டல் லெட்டர் வந்தாலே. அடுத்து வரும் ஸ்மால் லெட்டர் வந்துட்டாலும் என்னது, அது வந்து ஒடுங்கு பண்புடையது, ரிசர்சிவ்மாக, டுவாஃப் கேரக்டர்ஸ்மாங்க, அது குட்டை பண்புமா, குட்டை ஓகேங்களா, நெட்டை குட்டைங்க மாதிரி. ஸ்மால் லெட்டர் வந்துட்டு குட்டையானது, அதுவும் ஹோமோசைகஸ்னு ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்க. ஹோமோசைகஸ் டாமினன்ட் வெரைட்டி. அடுத்து பாருங்க ஹோமோசைகஸ் ரிசர்சிவ் வெரைட்டி. ரிசர்சிவ்னா ஷார்ட் கேரக்டர்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அடுத்து கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டு சேர்ந்து வந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதனால் ஹெட்ரோசைகஸ்ங்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலே ஹெட்ரோசைகஸ்ங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஹெட்ரோசைகஸ் வெரைட்டி. அப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டிங்கிறது ஹெட்ரோசைகஸ் வெரைட்டி. இது ஃபண்டமெண்டல் ஃபார் த ஜெனடிக்ஸ், நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஹைப்ரிட் ஓவர் எய்தர் ஆஃப் இட்ஸ் பேரண்ட்ஸ் இஸ் ஒன் ஆர் மோர் ட்ரைட் இஸ் நோன் அஸ். அப்போ அப்பாவோட அதாவது பேரண்ட்டோட நல்லா குழந்தை இருந்துச்சுன்னா, அந்த ஈல்டில் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது என்ன சொன்னால் ஹைப்ரிட் வைகர் ஆர் ஹெட்ரோசிஸ்ங்கிறாங்க. இந்த ஹெட்ரோசிஸ் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்கல் அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சைட் ஆர் பொசிஷன் ஆன் ஏ பர்டிகுலர் ஜீன்ஸ் ஆஃப் ஆன் ஏ குரோமோசோம்ஸ் லோக்கோஸ். குரோமோசோம்ஸில் வந்து ஜீன்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு ஸ்பெசிஃபிக் சைட்டு, அதுக்கு பேர் தான் லோக்கோஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா. அடுத்து பாருங்களேன், அண்ட் அல்லீல்ஸ் விச் ஹேஸ் பொட்டன்ஷியல்ஸ் டு ஹாஸ் ஏ டெத் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் கால்டு. ஒரு ஆர்கானிசம் வந்து இறந்து போச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறாங்க, லீத்தல் ஜீன்ஸ்ங்கிறாங்க ஓகேங்களா. அதை ரிப்போர்ட் பண்ணுவது தான் பார் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிச்சோம். லீத்தல் அல்லீல்ஸ், லீத்தல் ஜீன்ஸ். A single genes affect the multiple trait are called pleiotropy. ஒரு சிங்கிள் செல்ஸ் வந்து பல கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து pleiotropy ஓகேங்களா. முக்கியமான கொஸ்டின்ஸு. A single genes affect the multiple trait and alternate the phenotypes of the organisms called pleiotropy தான் இதுவும். ஓகே, லிஸ்ட் எனி டூ இன்டர்ஜெனிக் ஆர் நான் அல்லில் இன்ட்ராக்ஷன் இஸ் ஏ டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்ங்கிறாங்க. அண்டு ரெண்டாவதுக்கு என்ன சொல்லுவாங்க, ரிசர்சிவ் எபிஸ்டாசிஸ்ங்கிறாங்க ஓகேங்களா. அது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கரன்ஸ் ஹேஸ் யூஸ்ட் டேஸ் பிளான்ஸ் ஃபார் ஸ்டடீடு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். அவர் படித்தது வந்து எதெல்லாம் பார்த்தாருன்னா மிராபலிஸ் ஜெல்லாபா, அந்தி மந்தாரன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் போரோக்ளாக் பிளான்ட் ஓகேங்களா. மென்ஷன் த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் போரோக்ளாக் பிளான்ட்டுங்கிறது மிராபலிஸ் ஜெல்லாபான்னு அடிச்சிருங்க ஓகே. அடுத்து பாருங்கள், டூப்ளிகேட் ஜீன்ஸ் வித் cumulative effect of non-alleles interactions is derived in dash. அப்போ அது என்ன சொல்கிறாங்க, ஷேப் இன் சம்மர் ஸ்குவாஷ் ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ஸ் நான் அல்லல் இன்ட்ராக்ஷனோட கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் என்னது எபிஸ்டாசிஸ்க்கு ஒரு பேர், அதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்கள், வாட் இஸ் த F1 phenotypic ratio of incubator genes in the intergenic interactions? 13:3 ஓகே. When the heterozygote exhibit a mixture of phenotypic characters of both homozygous called as codominant. Okay, codominant பார்த்துங்க. அடுத்து நேம் த டூ ஜீன்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இன்டர்லோக்கோஸ் இன்ட்ராக்ஷன்ஸ், அல்லீல்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ். இன்னொன்று இன்டர்லோக்கோஸ் இன்கிரிட்டன்ஸ் ரெண்டுமே இருக்குது. அப்போ இன்டர்லோக்கோஸ் இன்ட்ராலோக்கோஸ்ங்கிற நோட் பண்ணிச்சுங்க. ரெண்டு டைப்ஸு ஃபண்டமெண்டல் புரிஞ்சுக்கோங்க. A chart shows which genes are codominant. This is known as a pedigree analysis. Pedigree analysis நம்ம சார்ட்டில் வச்சு படிக்கிற நிகழ்ச்சி தான், அதுக்கு பேர் pedigree analysis பாங்க. ஓகே, each character is controlled by distinct unit called factors which occur in a pair. If a pairs are heterozygous, one will always dominant, other is known as a இது முக்கியமான கொஸ்டின்ஸ். இது நல்லா நோட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இன்கிரிட்டன்ஸ், லா ஆஃப் டாமினன்ஸ்ங்கிறாங்க ஓகேங்களா. ஸோ முக்கியமான கொஸ்டின். த செகண்ட் லா ஆஃப் இன்கிரிட்டன்ஸ் அதர்வைஸ் கால்டு டேஸ். அப்போ செகண்ட் லா ஆஃப் இன்கிரிட்டன்ஸ் அதர்வைஸ் கால்டு என்ன சொல்கிறாங்கன்னா லா ஆஃப் செக்ரிகேஷன் கேட்கலாம். செகண்ட் லா என்னன்னு கேட்டாங்கன்னா த லா ஆஃப் செக்ரிகேஷன்ஸ்க்கு நோட் பண்ணி வச்சுங்க. செகண்டுங்கிறது எஸ், செக்ரிகேஷன் நோட் பண்ணி வச்சுங்க. எஸ் கொடுத்துக்கலாம். கிவ் த நேம் ஆஃப் சயின்டிஸ்ட் ஹூ ரீடிஸ்கவர்டு மெண்டலிசம்ஸ். யார் வந்து மெண்டலோட கான்செப்ட் மறுபடியும் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டால் ஹியூகோ டியூரிஸ், கேர்ல் காரன்ஸு, ரிச் வான் டெஸ்மார்க் அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ் இஸ் அ ப்ரீ ரிக்யூசைஸ்ட் ஃபார் ஹைபிரிடைசேஷன்ஸ் டெக்னிக் அப்படிங்கிறது வந்து எமஸ்குலேஷனுங்கிறாங்க. அப்போ ரிமூவல் ஆஃப் ஆந்தர் தான் எமஸ்குலேஷன்ஸ், அதை நோட் பண்ணி வச்சுங்க. சரி ரைட். டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் தட் அக்கர் அவுட் சைடு த நியூக்ளியஸ் இஸ் கால்டு
இப்போ நியூக்ளியஸ் இல்லாமல் வேறு இடத்துலேருந்து வந்துச்சுன்னா ஜீன்ஸு கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அதுக்கு பேர் என்ன சொன்னால் சைட்டோபிளாஸ்மிக் இன்கிரிடியன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்கிரிடியன்ஸுங்கிறாங்க. ஏன்னா நியூக்ளியஸுக்குள்ள தான் உங்களுக்கு டிஎன்ஏ இருக்குது. அது இல்லாமல் மற்ற இடத்துல இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. ஒன்று வந்து குளோரோபிளாஸ்டில் இருக்குது, இன்னொன்று வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. அதனால் வந்து நியூக்ளியஸ் விட்டு வெளியில் வர்றதுனால தான், நியூக்ளியஸ் இல்லாமல் வேறு எங்கேருந்தோ டிஎன்ஏ வர்றதுனால தான், அதாவது சைட்டோபிளாஸ்மிக் டிஎன்ஏயோ அல்லது மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வர்றதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்கிரிடியன்ஸ்ங்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்து சைட்டோபிளாஸ்மிக் இன்கிரிடியன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டேஸ் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். இப்போ மைட்டோகாண்ட்ரிலையும் டிஎன்ஏ இருக்கான், குளோரோபிளாஸ்ட்லேயும் டிஎன்ஏ இருக்கான். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு என்னதுன்னா உங்களுக்கு வந்து அந்த பேக்ராஸ் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, உங்களுக்கு ஃபீமேல் கேரக்டரே வருது. அதில் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது என்னதில் குளோரோபிளாஸ்ட் இன்கிரிடியன்ஸு ஒரு 5 மார்க்கில் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. The interactions between separate genes in which one mask the effect of another epistasis. The accusations of dry conditions controlled by self-replication substance within the cytoplasm. This is called cytoplasmic inheritance. ஓகேங்களா? The hybrid progeny in the first generation is called F1 generations. The innate tendency of the offspring to resemble their parent is called dash heredity. ஓகேங்களா? அது ஆஃப்ஸ்பிரிங் குழந்தைகளுக்கு கடத்திட்டு போகிறது, அந்த ரிசம்பிள் ஒரே மாதிரி இருக்கிறது அப்பா மாதிரியே. அது காரணம் என்ன, மரபு பண்புகள், அதான் ஹெரிடிட்டிங்கிறாங்க. The tendency of offspring to different from parent is called dash variations. ஓகேங்களா? Multiple alleles inheritance is otherwise called as dash. அதுக்கு வந்து co-dominance ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. which one of the following pedigree analysis is genetics அப்படின்னா இட் ஹெல்ப் த ஜெனட்டிக் கவுன்சிலிங் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஓகேங்களா? who proposed the genetic theory of inheritance அப்படின்னா பாருங்கள், மார்கன் தான், TH மார்கன் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. give one good example of atavisms of plants அப்படின்னா அட்டவிசம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கோங்க, அதாவது பழைய கேரக்டர் திரும்ப வர்றது. ஓகேங்களா? அதுதான் அட்டவிசம்ங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ரீஎமர்ஜென்ஸ் ஆஃப் செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன்ஸ் ஹைராரிக்கம் பில்லோசெல்லா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டில் இருந்திருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இனி பீ பிளான்ட் எல்லோ சீட்ஸ் ஆர் டாமினன்ட் டு கிரீன்ஸ். இப்போ ஹெட்ரோசைக்கஸ் எல்லோ சீடர் பிளான்ட்ஸ் இஸ் கிராஸ்ட் வித் எ கிரீன் சீடர் பிளான்ட். வாட் ரேஷியோ ஆஃப் த எல்லோ அண்ட் கிரீன் சீடர் பிளான்ட் would யூ எக்ஸ்பெக்ட் இந்த F1 ஜென்ரேஷன்ஸ் 50-50 தான் இருக்கும். நல்லா பாருங்கள், வெரி வெரி ஈஸி. இந்த கொஸ்டினை கேட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வந்து ரெண்டுமே தான் இருக்கும். ஓகேங்களா? டாமினண்டாக இருந்தாலுமே ஈக்குவலாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுங்க, 1:1ங்கிற மாதிரி தான். சம் ஜீன்ஸ் ஹேவ் அல்லீல்ஸ் that prevent the survivals when homozygous or heterozygous. What is kind of alleles அப்படின்னா lethal alleles. ஓகேங்களா? ப்ரிவென்ட் பண்ணிட்டு தான் பாருங்கள். recessive alleles of two different genes may give the same phenotypes. This kind of genes is called complementary genes. A gene is a functional unit of DNA which is encoded for a polypeptide chain. Alleles are the alternative form of the dash அப்படின்னா genes தான். dash discovered the incomplete dominance of currents. ஓகேங்களா? அடுத்து ஹியூமன் பிளட் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் த வேரியேஷன் ஆஃப் த டிஸ்கண்டினியூஸ். ஓகேங்களா? இந்த ஃபண்டமெண்டலில் பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஜீன்ஸ் போய் படிச்சிங்கன்னா ஜெனட்டிக்ஸ் படிச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை படிச்சுட்டு நல்லா நீட்டாக மார்க் எடுக்க எங்களோட வாழ்த்துக்கள்ங்க.